என் உறவின் உறவுகளே, நாம் தூய ஆவியின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 97, 7, 8, 9. இன்று நாம் 7-8-25 இருக்கின்றோம். இன்றைய எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் 21-13. மக்களை வழி நடத்திய மோசே அவர்கள் தண்ணீருக்காக கோபத்தோடு பாறையை ஆண்டவர் ஒருமுறை தட்டு என்பது இவர் இருமுறை தட்டிவிடுகிறார். மத்தேயு இன்றைய நற்செய்தி வாசகம் 16, 13, 23. ஆண்டவர் நான் முன்பு சொன்னது போல பேதுரு எல்லா இடங்களிலும் இயேசுவிடம் 1-2 வார்த்தைகள் அதிகமாகவே பேசுவார். பாருங்கள், இங்கும் அவர் சொல்கிறார், இயேசு நான் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைவர்கள், குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். ஆனால் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கின்றாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். கடிந்து கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்வில் பேதுரு இயேசுவை கடிந்து கொண்டார், இயேசுவும் பேதுருவை கடிந்து கொண்டார். இரண்டுமே அன்பின் வெளிப்பாடுகள். ஆனால் பேதுருவின் கடிதலில் தன்னலம் இருந்தது. விவிலியத்தின் பார்வையில் கடிந்து கொள்ளுதல் ஓர் அறநெறி மதிப்பீடு. முகப்புகழ்ச்சி செய்கிறவரை பார்க்கிறோம், கடிந்து கொள்கிறவரே முடிவில் பெரிதும் பாராட்டப்படுவார். நீதிமொழிகள் 28-23. நீதிமொழிகள் நூல், நான் யார் மீது நான் அன்பு செலுத்துகிறோனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துவேன். திருவெளிப்பாடு 3:19 என்கிறது திருவெளிப்பாட்டு நூல். இயேசுவே, உங்களுடைய சகோதர சகோதரிகளில் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள், அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். லூகாஸ் 17:3 என்றார். அதையே பேதுருவின் வாழ்வில் செய்து காட்டினார். நாமும் நமது அன்புக்குரியோர் தவறு செய்யும் பொழுது உரிமையுடனும் பாசத்துடனும் கடிந்து கொள்கிறோம். ஏனெனில் கடிதலே நன்றே. இந்த கடிந்து கொள்ளுதல் என்பது நாம் ஒருவரை சுட்டி காட்டுகிறோம். ஒரு சகோதர சகோதரிகளை அழைத்து நீங்கள் இதுபோல் செய்தீர்கள் என்பது அவர்கள் அதை ஒப்புக்கொள்வதே இல்லை. அதற்கு எதிர்மாறாகத்தான் பேசுகிறார்களே தவிர அதைத்தான் நமக்கு இயேசு இங்கு அழகாக எடுத்து சொல்கிறார். உன் சகோதர சகோதரிகளில் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் என்று. அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். அதான் நம்ம அவங்களுக்கு மனம் மாற சான்ஸே கொடுக்கறதில்ல. ஏன்னா அவங்கள நம்ம கடிந்து கொள்றதே இல்லை. நம்ம தனிமையில் ஆயிடுறோம். அவங்களுக்கு எந்த விதமான அவங்க குற்ற உணர்வே அவங்களுக்கு இருக்கிறதில்ல. நாம் ஒருவரை என்ன செய்தோம், அவர்களை என்ன நாம் தீண்டினோம், அவர்களுக்கு என்ன மனநோக பேசினோம், அவர்களை நாம் என்ன செய்தோம் என்று. ஆனால் இதையெல்லாம் இன்றைய உலக பிரகாரமான காரியங்களில் பார்க்கும் பொழுது கடிந்து கொள்ளுதல் என்பதை முக புகழ்ச்சியை விட கடிந்து கொள்ளுதல் மேல். ஒரு சகோதரி எப்பொழுதுமே தன் கணவனுக்கு தெரியாமல் போய் ஒரு தவறு செய்து கொண்டிருந்தாள். இதை தன் உடன் இருந்த சகோதரி அவளுக்கு எடுத்து சொல்லும்போது அவளை வெறுத்தே விட்டாள். இதுபோல் சில காரியங்களில் யாராவது அவர்களை தைரியமாக எடுத்து சொல்லி நீ செய்வது தவறு என்று இன்னும் நம்மில் யாருமே இல்லை. ஒருவர் வேண்டுமென்றால் சண்டை போடுவார்கள். அதற்காக பெரிய ஒரு மன கஷ்டத்தோடு பேச்சுக்கள் அதிகமாகும். ஆனால் ஒருவரை அவர்கள் முகத்தோடு பார்த்து நீ செய்வது தவறு என்று இதுவரை யாராலுமே சொல்ல முடியாது. அதான் கடிந்து கொள்ளுதல் என்பது பேதுருவை போல, ஆனால் அதுவும் தவறு என்கிறார் ஆண்டவர். இயேசுவை போல கடிந்து கொள்ளுதலே மிகவும் நன்றி என்பது. நீ எனக்கு தடையாக இருக்கிறாய் என்றார். அதைத்தான் இயேசு அவர் முன் முகப்புகழ்ச்சிக்காக சொல்லியிருப்பார் என்பதை இயேசு அழகாக எடுத்து சொல்கிறார். அதனால்தான் இயேசு பிடிப்பட்ட பொழுது அவரை 3 முறை மறுதளிக்கிறார். அவருக்கு உண்மையான இயேசு மேல் அன்பு இருந்தது. ஆனால் மக்களுக்கு பயந்து கொண்டு அவரை மறைமுகமாக எனக்கு தெரியாது என்றார். ஆனால் அதற்காக அவர் மனம் மாறி நொந்து அழுததால் தானே இன்று திருச்சபை அவர் கையில் இருக்கிறது. திருச்சபையின் திறவுகோல், விண்ணகத்தின் திறவுகோல் பேதுருவிடம் இருக்கிறது. அதனால் விண்ணகத்தின் திறவுகோலை நீ இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்ன இறைவன் பேதுருவின் சில வார்த்தைகள் இயேசுவுக்கு அது
டச்சிங்காக இருந்தது. நிறைய பேதுரு பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையை நினச்சி பார்க்கும்போது இறைவன் அந்த இடத்துல அவரை கண்டித்தாலும் அதில் உண்மை இருந்தது என்பதை உணர்ந்து சில நேரங்களில் அவரை இன்று திருச்சபை அவர் கையில் கொடுக்கப்பட்டது. நாமும் நமக்கு முடிந்த அளவு நாம் சகோதர சகோதரிகளில் பாவம் செய்யும் பொழுது அவர்களை கடிந்து கொண்டு மனமாற்ற முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி